ஐயா விவசாய பெருமக்களே, இந்த 60 வருஷம் நீங்கள் ஏதாவது இது மாதிரி கேள்விகள் எழுப்பியிருப்பீங்களா? ஏன்னா இப்போ தான் வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் வந்து இந்த பட்ஜெட் இதெல்லாம் ஒரு 2.5 மணி நேரம் வாசித்தார். பல நல்ல திட்டங்களாக இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுங்கள், முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் முன் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட் அதுதான். சரிங்க, 3 மாதம் தானே ஆகுது ஒரு ஆட்சி 3 மாதம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அவங்கள பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுங்கள், முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்றீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம், அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம், அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம் இந்த விவசாயிகளுக்கு என்ன தாங்க நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? இந்த விவசாயிகள் என்ன தான் உங்களை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான காரணத்தையும் நான் கேட்குறேன். இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சு சேனல்கள்லாம் போயிட்டு விவசாய சங்க தலைவர், அப்புறமா அந்த அது சார்ந்தவர்கள், அப்புறம் விவசாயிகள் அங்கே இந்த ஊர்களில் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்க ஒரு நிறைவான பட்ஜெட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு குணம் தாங்க. மனிதனுக்கு நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட அந்த மனசு போதும்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல விதமாக தான் இருக்குது இந்த பட்ஜெட்டு. அதே வேளையில் எங்கள் மாவட்டத்தை பாருங்கள், எங்கள் ஊரை பாருங்கள். இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தாங்க பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. அப்புறம் சிலதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. எப்போ பார்த்தாலும் இதே கேட்டுங்க. குறிப்பாக நிறைய நீங்கள் அதாவது ஒரு 90 நாட்கள் கூட நிறைவு பெறாத ஒரு அரசின் மீது நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, 60 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட இந்த கட்சிகளிடம் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க இது மாதிரியான கேள்வி அப்படின்ட்டு பொதுமக்கள் வைக்கிற ஒரு பதிலாக சோஷியல் மீடியாவில் இருக்குது. மிக தெளிவாக கேட்குறாங்க. ஏன்னா உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ரைட், ஓகே, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உற்பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் கடனை எங்கே நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க.